வணக்கம் நண்பர்களே. நாம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35 தொகுதிகளை பார்த்துட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு 35 தொகுதிகளை நம்ம பார்த்துட்டோம். இந்த 35 தொகுதிகளுக்கு அடுத்ததாக நம்ம இன்னும் ஒரு 4 தொகுதி தான் தமிழ்நாட்டில் பேலன்ஸ் இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது இதுக்கு இடையில் நம்ம புதுச்சேரியை பார்த்துட்டு வந்துடலாம். புதுச்சேரியோட நிலவரத்தை இது வரைக்கும் நம்ம கடந்த காலத்தை பார்த்திங்கன்னா முதல்ல டிஎம்கேயா காங்கிரஸாக இருந்துச்சு. அதுக்கு அடுத்து டிஎம்கேயும் காங்கிரஸும் ஒன்று சேர்ந்த உடனே டிஎம்கேயா என்ஆர் காங்கிரஸான்னு இருந்துச்சு. இன்றைக்கி இருக்கிற கலநிலவரம் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஏடிஎம்கே வின் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து இப்போ இருக்கிற கலநிலவரத்தை பார்த்திங்கன்னா சமீபத்தில் என்ஆர் காங்கிரஸாக இருந்ததை இப்போ பிஜேபியா காங்கிரஸான்னு மாற்றணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறதா நமக்கு தெரியுது தகவல் இதில் பிஜேபி இந்த தடவை களத்தில் நிற்கிறாரு நமச்சிவாயம்னு சொல்லிட்டு. இங்கே மொத்த வாக்காளர்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வாக்காளர்கள். 10 லட்சம் வாக்காளர்களில் பிஜேபி களத்தில் நிற்கிறாங்க. இந்த தடவை நமச்சிவாயம் பிஜேபி சார்பாக நிறுத்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி சிட்டிங் எம்பி காங்கிரஸ் சார்பாக வைத்தியலிங்கம் நிற்கிறாரு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதிமுக சார்பாக பார்த்திங்கன்னா தமிழ்வேந்தன் நிற்கிறாரு. இதே மாதிரி நாம் தமிழர் சார்பாக மேனகா நிற்கிறாங்க. அதிமுக சார்பாக நிறுத்தியிருக்காங்க. பட் இது வரைக்கும் அதிமுக சார்பாக தனிப்பட்ட முறையில் ஜெயிச்சு தான் அங்கே ஒரே ஒரு முறையை தவிர அதுக்கடுத்து ஜெயிச்சு தான் தெரியல. இப்போ சமீப காலத்தில் இந்த தடவையும் அதிமுக தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கல அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கிற கள நிலவரம். இந்த தடவை பிஜேபி சார்பாக நிற்கிறாங்க. பிஜேபியும் காங்கிரஸும் 2 பேரும் தேசிய கட்சிகள் 2 பேரும் கிட்டத்தட்ட சமநிலையில் இருக்கிறாங்க. பிஜேபி இப்போ நமச்சிவாயம் பார்த்திங்கன்னா 380 மதிப்பெண்கள் பெற்று சேம் லெவல்லையும், அதே மாதிரி வைத்தியலிங்கமும் 380 மதிப்பெண்கள் தான் பெற்றிருக்காரு. தமிழ்வேந்தன் 250 மதிப்பெண்கள் அதிமுக சார்பாக நிற்கிறாரு. மேனகா 170 மதிப்பெண்கள் பெற்று 4ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ இதுதான் கள நிலவரம். பிஜேபி புதுச்சேரியை பொறுத்தளவில் இழுபறி காங்கிரஸா பிஜேபியா அப்படிங்கிற நிலைமையில் புதுச்சேரி இழுபறி அப்படிங்கிறத நம்ம கணிப்பு பிரகாரம் இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் என்ன இருக்குங்கிறத பார்ப்போம்.